இப்போ நம்மளுக்கு 9 நம்மளுக்கு பஞ்சாங்கத்தில் இருக்குது இல்லைங்களா? வாரம், திதி, யோகம், கரணம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த 5க்குமே குறியீடுகள் உண்டு. வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் எல்லாத்துக்குமே குறியீடுகள் உண்டு. இதில் நட்சத்திரத்துக்கு தான் நம்ம முன்ன சொல்லிக்கிறோம். இந்த 5ஐ விட கரணத்துக்கு தான் பல மடங்கு பலன். நட்சத்திர வாரத்தை விட திதிக்கு, திதியை விட யோகத்துக்கு, யோகத்தை விட கர்ணத்துக்கு தான் 5ஆவதாக இருக்கக்கூடிய கர்ணம் பல மடங்கு வேலை செய்யும். சாதாரண விஷயம் இல்லை கர்ணத்தை பற்றி. அப்போ அந்த முன்னோர்கள் காரணத்தோடு தான் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த குறியீடுகள்லாம் விலங்குகளாக வச்சுருக்கிறாங்க. விலங்குகளை வதை பண்ணக்கூடாது, விலங்குகளை பாதுகாக்கணுங்கிறதோசரம் அந்த குறியீடாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாம் அந்த குறியீடை பயன்படுத்தி வரும்போது அந்த விலங்குகளுக்கு நம்ம பாதுகாப்பு தரணும், பாதிப்பு தரக்கூடாதுங்கிறத முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, மிதுன இலக்கணக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசி மிதுன இலக்கணம், மட்டன் சாப்பிடக்கூடாது. மேசம் ஆடு தானே, ஆட்டுக்கு தீனி போடலாம், ஆட்டை வளர்த்தலாம், ஆட்டை விற்கலாம். மட்டன் சாப்பிட்டா குறியீடு வேலை செய்யாது. சரிங்களா? அந்த 11ஆம் இடத்தை நம்ம இயக்கணும். அப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்களாக்கா கிருத்திகை, பூசம், இவங்க மட்டன் சாப்பிடக்கூடாது. அதுங்களா ஆடு வரும், ஆடு வரும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கா ரிஷபராசிக்காரன் மீன் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்களாக்கா மிருக சீரிச நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா கோழி சாப்பிடக்கூடாது. சிக்கன் சில்லி சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டா குறியீடு வேலை செய்கிறதுக்கு லேட் ஆகும். எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் அது பத்தி இருக்கணும்ல. இது மாதிரி சில பத்திகள் இருந்தால் தான் அந்த குறியீடுகள் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம். அப்போ இந்த மிருகங்கள்லாம் நேரடியாக போய் மக்கள் சந்தித்து அதுக்கு தீனி போட்டு ஆசி வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? அதுக்கு தான் அவங்க குறியீடுகளை விலங்குகளாக அந்த அந்த குறியீட்டை தெய்வத்தோட கனெக்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு பக்தி, அதுக்கான ஒரு கதை ஹிஸ்ட்ரி கொடுத்து இந்த தெய்வத்தை வணங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்களை அதில் கனெக்ஷன் கொடுத்து மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுத்து அதன் மூலயமா ஆன்மீகத்தை வளர்த்தி ஒரு ஒழுக்க நெருக்கி கொண்டு வந்து அவனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பொருளாதார மேம்பாடு அடையணுங்கிறதுக்காகத்தான் அந்த குறியீடுகள் எல்லாம் இறைவனோட கனெக்ஷன் கொடுத்தாங்க. இறைவனோட. இப்போ குதிரைன்னு வச்சுக்கோங்க, கருப்புசாமியா குதிரை அப்படின்னா கருப்புசாமி. அதே மாதிரி மயிலா முருகர், காளையா சிவன், சிவன் பார்வதி உட்காந்துருக்குது காளை. அதே மாதிரி ஒவ்வொரு உருவத்துக்கும் அதே மாதிரி புலியா ஆக்டிவேட் பண்ணுமா, காட்டுக்கு போய் புளி வாங்க முடியாது, கடைக்கு வேணால் போய் புளி வாங்கலாம். அப்போ ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தால் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வகையான உளவியல் மருத்துவம், சைக்காலஜிக்கல் மருத்துவம்னே இதை சொல்லலாம். அவன் மனசில் என்னவா நினைக்கிறானோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ அந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோமாக்க கர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக கர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதனுடைய அதிதேவதைகளை பயன்படுத்தலாம். இப்போ இந்த கர்மத்தை பற்றி பேசணும்னா எனக்கு முன்னால் பல வருடங்களாக பெரிய பெரிய ஆசான்கள்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய ஆசான்கள்லாம் இருக்காங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருப்பூர் தணிகாசலம் பெரிய மேதை, அருமை நண்பர் கரூர் ரவீஷ்குமார் பெரிய மேதை. இவங்களாம் திதி யோக கரணத்தை பற்றி கரைச்சி குடித்தவங்க. அவங்க சொன்னதில் சிலது மட்டும் எடுத்து அப்படி கொஞ்சம் டச்சப் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நானாக புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கலை. அப்போ சூரியன்லேருந்து ஒவ்வொரு 12 திதியும் 12 டிகிரி நகர்ந்துச்சுன்னா சந்திரன் திதி, அதில் பாதி கரணம், அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னான். இப்போ 11 வகையான கரணங்கள் இருக்குது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பவம், பாலவம், கௌளவம், அதே மாதிரி தைத்துளம், கரசை, பனுசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்சுதுக்கணம். 11 கரணங்கள் இருக்குது. கர்ணத்துக்கு அத்தனைக்கும் கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்களுக்கு அத்தனைக்கும் விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகளுக்கு அத்தனைக்கும் தெய்வம் இருக்குது. இப்போ உதாரணமாக முதல் எடுத்து பவம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிரகத்தை செவ்வாய்னு கொடுத்துருக்குறாங்க. பவம் கரணத்துக்கு செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா ரத்தம், போர், யுத்தம் இதெல்லாம் சொல்கிறோமா?
அப்போ அதுக்கு உண்டான மிருகம் சிங்கம். இப்போ சிங்கத்தை போய் நம்ம டைரெக்டாக போய் ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால் நரசிம்மர் அப்படி கொண்டு வந்துட்டாங்க, நரசிம்மராக கொண்டு வந்துட்டாங்க. நரசிம்மரை வணங்குங்க, அந்த பாவகரணக்காரன் நரசிம்மத்தை வணங்கணும் அப்படி மாதிரி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாலவத்துக்கு ராகு அப்படிங்கிற கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு புலி நேரத்தை பார்க்க முடியாது. ஐயப்பன் புலி மேலே உட்காந்துரு ஐயப்பனை வணங்குங்க. அப்போ அந்த கரணத்துக்கு அதிபதி ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஏன் அந்த புலிக்கும் ஐயப்பனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே போனீங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இல்லை. இதுதான் கேள்விப்பட்டுக்குங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது வழியில் எரிமேலி அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. அதை தாண்டி தான் ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க. அந்த எரிமேலியில் பாபா கோயில் இருக்கும். பாபா கோயில் இருக்குது இல்லைங்களா? இருக்குது. அதை கும்பிட்டு தான் மேலே போவாங்க. பாபா கோயிலுங்கிறது முஸ்லீமுடைய கோயில். ராகுங்கிறது யாரு? முஸ்லீம். ஐயப்பனுக்கும் கனெக்ஷன் ஆகி போச்சு அந்த ராகு. அப்படி கனெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்க கவளவம் அப்படின்னு பேருங்க. அதுக்கு சனி அதிபதி. அதுக்கு பன்றியை கொடுத்துருக்குறாங்க. பன்றியை நாம் படம் போட்டு வணங்குங்க, அதை வளர்த்துக்கணும்னு சொன்னால் வளர்த்த மாட்டோம். வராகி அம்மன் ஸ்ரீ முஷ்ணத்தலோட இருக்கும் பாருங்க. வராகர் கோயில் இருக்கும், ஆதிவராகர் இருப்பார். திருப்பதியிலே கூட நீங்கள் போனீங்கன்னா ஆதிவராகரை சந்திச்சு கூட தான் வெங்கடாஜலபதியை பார்க்கணும். அதுதான் ப்ராப்பர். நம்ம டோக்கன் வாங்கிட்டு படப்பண்ணு உள்ளே ஓடி போயிடுவோம். அப்படி அல்ல. அந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு மேலே ஆதிவராகர சாமி இருப்பார். அவரை வணங்கி விட்டு தான் நாம் பாலாஜி பார்க்கணும். இதுதான் ப்ராப்பராக பார்க்குறது. அதுமாதிரி அந்த வராகர். அப்போ என்னது வராகருக்கும் சனிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிம்பீங்க? சனினாலும் பெருமாள் தானே. புரட்டாசி சனிக்கெல்லாம் பெருமாள் தானே கும்பிட்றோம். பெருமாளுடைய அவதாரமே வராக அவதாரம் தானே. அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கனெக்ஷன் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுமாதிரி தைத்துளத்தை எடுத்துக்கிட்டிங்களாக்க கழுதை அப்படின்னு வரும். கழுதை தைத்துளத்துக்கு விலங்கு. அதுக்கு சுக்கிரன் தான் கரநாதன். தைத்துளம் அப்படிங்கிறது எதை கும்பிட்றது? கழுதை கும்பிட்றதா? டீ கடையில் போட்டிருப்பாங்க எண்ணெய் பார் யோகம் வரும் போட்டிருப்பாங்க கழுதை போட்டு. அப்படி இல்லை. என்னை பார் யோகம் வரும்னா என்னை போல் கஷ்டப்பட்டு உழைச்சா நீ முன்னுக்கு வரலான்னு அர்த்தம். நீ அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தால் முன்னுக்கு வர முடியாது. அப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. சுக்கிரனாக்க ஸ்ரீதேவி லட்சுமி இல்லைங்களா? அது பால் கடலையை கடையும் போது அதிலேருந்து முதல்ல வந்தது தான் ஒரு தேவி. முதல்ல வந்ததுனால அதுக்கு பேர் மூதேவி. ரெண்டாவது வந்தது தான் ஸ்ரீதேவி. மூதேவின்னு சொன்னால் கோவிச்சுக்கான்னு சொல்லிட்டு தான் சேஷ்டா தேவின்னு சொல்கிறது. சேஷ்டபுத்திரன் சேஷ்டபுத்திரின்னு கல்யாண பத்திரியில் அடிக்கிறோம்ல, முதல் பையன் அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க, சேஷ்டபுத்திரி அப்படிம்பாங்க. அதுமாதிரி சேஷ்டா தேவி தான் இந்த கழுதை படத்துக்கு அந்த விலங்குக்கு உண்டான தெய்வம். இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு கனெக்ஷன் கொடுத்து தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கரசி எடுத்துக்கிட்டிங்களா, சந்திரன். அதுக்கு உண்டான விலங்கு யானை. அதுக்கு உண்டான ஏன் அந்த யானை கொடுத்தாங்க சந்திரனுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கனெக்ஷன் இல்லாமல் எதுவுமே இல்லையே. ஒரு லிங்க் கட்டாயம் அங்கே இருக்குதுங்க. லாஜிக் இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ யானைன்னா அதுக்கு உண்டான மிருகம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? யானை. குருன்னா யானைங்க இல்லைங்களா? அந்த குரு எங்கே உச்சாகுது? சந்திரன் வீட்டில். அதனால தான் சந்திரனை கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன் சரியாக போச்சா? இப்படி நிறைய சொல்லிட்டு வரலாம். அப்போ நேரம் இன்மையின் காரணமாக கொஞ்சம் சுருக்கம் முடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த கர்ணநாதனை உங்கள் ஜாதகத்தில் இந்த கர்ணநாதன் இருக்கார் இல்லைங்களா? ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒரு கிரகம் கொடுத்துருக்குறாங்க. அது உங்கள் வீட்டில் அந்த திசை நடக்கும்போது பலமாக இருந்தால் மிகுந்த கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்துவிடும். உச்சமாக இருந்தால் மட்டும் ஒரு கிரகம் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துறாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு கரசை கரணம் எடுத்துக்குவோம். இந்த கரசை கரணத்துக்கு சந்திரன், கரசை கரணத்துக்கு சந்திரன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு மீனலக்கணம் வச்சுக்கலாம். மீனலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? சந்திரன். இப்போ கரசை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் திசை நடத்தா
அந்த குடும்பத்தில் அவனுக்கு முதல் பையன் பிறந்தா அந்த பையன் பிறந்த நேரம் அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். புரியுதுங்களா? 5ஆம் வீடு ஆக்டிவேட் ஆயிரும். 5ஆம் இடத்துல கரசை கரணத்தில் பிறந்தவன் மீனலக்கணமாக இருந்து 5ல் சந்திரன் இருந்து சந்திர திசை தொடங்கினா அவனுக்கு பையன் பிறந்ததுன்னா முதல்ல அந்த பையன் பிறந்த நேரம் இவன் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துடுவான். அவன் வளர 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 இவனுடைய தொழில் உயரும் உயரும் உயரும். அந்த பையனை மகிழ்ச்சி அவன் வச்சிருக்கணும், அது முக்கியம். அப்போ அந்த கரணநாதன் நம்மளுக்கு மிகுந்த செல்வாக்கு கொடுத்துரும். சந்திரசை பொதுவாக 5ஆம் இடத்துல தான் நல்லது செய்யும், அது வேறு விஷயம். 5ல் சந்திரன் இருந்துச்சுன்னா நல்லது தான் செய்யும். ஆனால் அதே அவன் கரசை கரணமாக இருந்தால் பல மடங்கு பலன் கொடுத்துரும். அதுதான் அதில் இருக்கிற ஹைலைட்டு. அதே சந்திரன் மேசலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி ஆகி அது ஆட்சி வாங்கி 4ஆம் அதிபதி ஆகி மிதுனத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். மிதுனத்தில் சந்திரன், மேசலக்கணத்துக்கு மிதுனத்தில் சந்திரன். அவன் வீடு கட்டினா அம்மா செத்து போயிடும். எப்போ வீடு கட்டினாலும் சொந்த வீடு கட்டினா அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குனால அம்மாவை மரணம் ஆகி போயிடுவாங்க. 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல போயிடுச்சா அது கரசை கரணமாக இருந்தாலும் அது வேலை செய்யும். அது 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சி அடைஞ்சாலுமே தாயை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்போ ஒரு பொதுவாக பாருங்கள், யார் வீடு கட்டினாலுமே அந்த வீடு கட்டும்போது அங்கே அப்பா பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிலதெல்லாம் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஒரு வீடு கட்டும்போது கட்டிகிட்டு இருக்கும்போதோ கட்டி முடித்த பிறமோ கூட பாருங்கள், அந்த வீட்டை குடும்பத் தலைவன் அப்பாவுக்கு ஆபத்தோ விபத்தோ மருத்துவ செலவோ ஆப்ரேஷன் செலவோ மரணமோ இது மாதிரி ஒரு டச்சப் ஏற்படுதுங்களா? கவனிச்சிருப்பீங்க நீங்கள். ஏன் அப்படின்னு யோசிச்சுருக்கிறீங்களா? மேசலக்கணத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன். அது சந்திரன் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், வீடு கட்டுறோம். கட்டும்போது 9ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதியா, அப்போ 8ஆம் அதிபதி ஆக்டிவேட் ஆகுதா அப்பாவுக்கு? அப்போ அந்த சந்திரன் பலவீனமாக இருந்தால் அந்த வீடு கட்டி முடிக்கிறதும் இல்லை, அப்பாவுக்கு கண்டம் கர்மம் மருத்துவ செலவு ஏற்படுது. இது நிறைய ஜாத்தல் பார்த்துருப்போம், ஏன்னு நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு மேலே யோசனை பண்ணுவீங்க நீங்கள். சரி, அடுத்தது பார்த்தீங்களாக்க ஒரு சிம்மலக்கணம்னு வச்சுக்கோங்க. சிம்மலக்கணம் அவருங்க 12ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்குது. விரையாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழில் விரயம் தானே ஏற்படணும். அப்படி தான் வந்தார். தொழிலில் பெருத்த நஷ்டம், காணா போகிறது, திருட்டு போகிறது, தொலைஞ்சு போகிறது, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு பண்ணுது இல்லைங்களா? அப்போ விரையாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் உக்காந்தா தொழில் விரயம். அப்போ என்ன செய்யலாம்? 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, 10ஆம் இடங்கிறது வெளிநாட்டு தொழில். அப்போ அந்த அந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வெளிநாடுக்கு போனால் பிரபலமான முறையில் பிழைச்சிக்குவான், பல லட்சம் சம்பாதிப்பான் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களாக்க தைத்துல கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். தைத்துல கரணம், அதுக்கு அதிபதி கரணநாதன் சுக்கிரன். இதே மேசலக்கணத்தில் பிறந்து அவன் தைத்துல கரணத்தில் பிறந்திருந்தானாக்க சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி ஆச்சு தான். அந்த சுக்கிரன் திசை வரும்போது, சுக்கிரன் புத்தி வரும்போது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து நடக்கும்போது, சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் திசை நடத்தும் போது, இத்தனையும் இருக்குது. அதில் ஒரு திசாநாதன் மட்டுமே பலன் கொடுக்காது. திசாநாதன் என்ற நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறதோ அது செயல்படும் ஒன்று. திசாநாதனுடைய நட்சத்திரத்தில் வேற ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் அது செயல்படும். திசாநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் செயல்படும். அத்தனையும் நம்ம யோசித்து பார்த்தா ஒரு முடிவுக்கு வரணும். சரி, அப்போ இவருக்கு திருமணம் ஆனப்புறம் சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தார். திருமணத்துக்கு அப்புறம் அவர் சொந்த தொழில் அமைச்சு படிப்படியாக முன்னேற்றம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பல கோடி சம்பாதிச்சிட்டார். கரணநாதன் சுக்கிரன் தைத்துல கரணத்தில் பிறந்து அந்த சுக்கிரனை திசை வரும்போது படிப்படியாக நல்ல முன்னேற்றம், பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிட்டார். அது மாதிரி அந்த மனைவி வந்த நேரம்ப்பா, எப்படி தான் உன் கோடி கணக்கில் சம்பாதிச்சானா தெரியல, பொட்டியாக தான் வந்திருக்குமோ அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அவன் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான். ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரன் எப்படி உங்களுக்கு நல்லது செஞ்சதோ மகிழ்ச்சியை கொடுத்ததோ உங்களுடைய மனைவியை மகிழ்ச்சியை வச்சுக்கணும். அவள் கண்ணீர் விட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். மனைவி மகிழ்ச்சியாக அவள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவளை மகிழ்ச்சிப்படுத்தினீங்கன்னா இந்த சுக்கிரன், இந்த கரசைநாதன் மிக உன்னதமான பலனு கொண்டு வரும். மனைவி பேர்லேயே தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தங்க. அதே போல் பார்த்தீங்களாக்க பாலவ கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். ராகு திசை நடக்குது.
ராகு திசை நடக்குது. என்னடா ராகுன்னா பயமே, அப்படி இல்லை. இந்த ராகு நல்ல இடத்துல உட்காந்துருச்சு அல்லது சுயச்சாரத்தில் இருக்குது. குறிப்பாக திருவாதிரை, சுவாதி, சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்குது. திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்குது. புஷ்கரணாம்சமா, சரிங்களா? அது 3, 6, 10, 11 இடத்துல போய் உட்காந்துருச்சா? அப்போ அந்த ராகு திசை வரும்போது பிரம்மாண்டமான யோகம் கிடைக்கும். பல லட்சம் இல்லை, பல கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்த வேண்டிய சூழ்நிலை, திடீர் யோகம், அதிர்ஷ்ட யோகம், புதையல் யோகம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம், தொழிலில் பெருத்த ஒரு யோகத்தை கொடுக்கறது, திடீர் ஆர்டர் கிடைக்கிறது. இதெல்லாம் அந்த ராகு திசையில் நடந்திருக்குங்க சார். இதெல்லாம் நடந்தது தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஜாதி போட நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால. அதே போல் ஒருத்தருக்கு பாவகரணத்தில் பிறந்திருக்கார். பாவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் திசை அவருக்கு நடந்தால் அது உச்சத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் இருக்குது, உச்சமாக இருக்குது, அங்கேயும் சனி கூட இருக்கட்டும். அந்த செவ்வாய் திசை வரும்போது தொழில் சம்மந்தப்பட்ட வகையில், இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்பட்டு மிகுந்த ஒரு 7 வருஷத்தில் பல கோடி சம்பாதிச்சிட்டார். உச்சமான செவ்வாய் தான், 10ஆம் இடத்துல தான் இருக்குது. அது கொடுக்கும். பலகாரணமாக போயிட்டதுனால இன்னும் பல மடங்கு பலன் கொடுத்துருச்சு, அள்ளி கொடுத்துருச்சு. இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கலையேன்னு ஜோசிகாரர் ஆச்சரியப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் அதே சமயத்தில் சகோதரர்களோட இணைவோடு இருக்கணும், சகோதரர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த செவ்வாய் திசையில் தான் பூமியை நிறைய வாங்கினார், பூமி சேர்க்கை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் அது சேர்த்தனார், பூர்வீக சொத்துக்கள்லாம் வாங்கினார். அதே மாதிரி பூர்வீக சொத்து மட்டும் வாங்கலை, குலதெய்வம் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தார். அந்த சனி 5ஆம் இடத்துல இருந்ததுனால, சனி சிம்மத்தில் இருந்ததுனால தடைப்பட்ட குலதெய்வம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த சமயத்தில். இதெல்லாம் அந்த கோயிலுக்கு இவர் எடுத்துக்கட்டி செஞ்சார். அதெல்லாம் இன்னும் உயர்வு ஏற்பட்டுச்சு. சகோதரர்களுக்கு ஆதரவு செஞ்சார், சகோதரர்களுக்கு உதவி செஞ்சார். 4 செவ்வாய் நீச்சி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மேச இலக்கணம். 4 செவ்வாய் நீச்சி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மிதுனத்தில் சந்திரன் இருந்தால் அந்த சமயத்தில் வாங்கின பூமியெல்லாம் விற்க வேண்டியதாக வரும். இருக்கிற பூமியெல்லாம் விரயமாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ பூமி வாங்கின நேரம் தாய்க்கு மரணம். ஒரு பூமி வாங்கின உடனே தாய்க்கு மரணம் ஏற்படுறது காரணமே இதுதான். அப்போ ஒரு புது வீடு கட்டும்போது இது மாதிரி பாதிக்கப்படுது. இதுபோல் கர்ணநாதன் பலம் பெற்று திசை நடத்தும் போது அந்த கர்ணநாதத்தை இயக்கினால் மரணத்தை வெல்லலாம். இது சித்தர் வாக்கு. கர்ணம் தப்பினால் மரணம் ஏற்படும், சர்க்கஸ்காரன் சொல்கிற வாக்கு. கர்ணம் உங்களை கர்ணனாக்கும் அப்படின்னு சொல்லுவது என்னுடைய வாக்கு. கர்ணன் ஆகணும்னா எப்படி இருக்கணும்? மிதமிஞ்சிய சொத்து இருந்தால் தான் கர்ணன் போல வாழ முடியும். அதனால தான் கர்ணநாதனை இயக்கினால் நீங்கள் கர்ணன் ஆகலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.